வணக்கம். வணக்கம். நேற்று திருமா அவர்கள் கமல்ஹாசனுக்கு சப்போர்ட்டிவாக ஒரு அறிக்கையை விட்டிருக்காரு. அதில் கண்டிப்பாக கமல்ஹாசனுக்கும் ஒரு தொகுதி கொடுத்து தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி. அதுக்கு முந்தின நாள் கமல்ஹாசனே எனக்கு வேண்டாம் எதுவுமே, நான் சப்போர்ட்டாக இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஆனால் நேற்று திருமா அவர்கள் அறிக்கையெல்லாம் வெளியிட்டு இப்படிலாம் சொல்லியிருக்கிறது நீங்கள் பார்த்தீங்களா? தனக்கு தேவையான தொகுதிகளை, தன் கட்சிக்கு தேவையான தொகுதிகளை காம்ப்ரமைஸ் இல்லாமல் ஃபைட் பண்ணுவார்னு பார்த்தா, கமலஹாசனுக்கு ஏன் சீட்டு கொடுக்கல, கமலஹாசனுடைய கட்சிக்கு நீங்கள் கொடுக்கணும் இல்லையா, அது ஒரு தோழமை அல்லவா, அது ஒரு நட்பு அல்லவா, அது ஒரு சகோதர பாசம் அல்லவான்னு சொல்லிட்டு பேசுகிறாரு. ஏன் பேசுகிறாரு? உங்கள் கட்சிக்கு கொடுக்க வேண்டிய டபுள் டிஜிட், நீங்கள் தான் கேட்டீங்க டபுள் டிஜிட், அந்த டபுள் டிஜிட்டுக்காக ஒரு முறை கூட பேச்சுவார்த்தைக்கு போயிட்டு வெளியே ப்ரெஸ் மீட்டில் எங்களுக்கு இது கம்மிங்க, இதை நாங்கள் ஏற்றுக்க முடியாதுங்க, ஏங்க இப்படி பண்ணுறாங்க அப்படின்னா இது வரைக்கும் பேசுறதே கிடையாது. சண்முகம் அவர்களோட பார்த்தீங்கன்னா சிபிஎம் உடைய செயலாளர் இருக்கக்கூடிய சண்முகம் ஒவ்வொரு முறை வெளியே ப்ரெஸ் மீட் கொடுக்கும்போது என்னங்க இப்படி பண்ணுறாங்க, இவங்க குறைச்சி நிற்க சொல்கிறாங்க, அது எப்படி நிற்க முடியும் அப்படிலாம் பேசினார். 5 கொடுத்தா வாங்கிக்கிறார், அது வேறு விஷயம். ஆனால் பேசினார் இல்லையா, ஃபைட் பண்ணார் இல்லையா, நீங்கள் எதுவுமே பண்ணலையே. அப்போது உங்கள் கட்சி விசிகா கட்சிக்கு டபுள் டிஜிட் வேணுன்றதை நீங்கள் பேச மாட்டீங்க. இப்போ என்னடானா நம்ம 8 வாங்கிட்டோம், 6லேருந்து 8 வாங்கிட்டோம். ஆல்ரெடி 8, 9, 10 இதெல்லாம் வாங்கியாச்சு. ஏதோ புதுசாக சாதனைலாம் கிடையாது. ஆல்ரெடி வாங்கி திருப்பியும் அந்த 8 வந்திருக்கோம். ஏன்னு கேட்டால் தேமுதிக ஈக்குவலாக நம்ம கொடுப்பாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்க, அதுவும் வேலைக்கு ஆகலை. இவருக்கு ஏன் இந்த வேலைன்னு தெரியல. அதாவது தேவையில்லாத வேலை இவருக்கு ஏன். அதாவது அதிமுக கூட பாஜக கூட்டணி வச்சுச்சுன்னா அதிமுகவை விழுங்க பார்க்கின்றது பாஜக, அதிமுக செதஞ்சிடும், அது ஒரு திராவிட இயக்கம். ஏன் இந்த வேலை, ஏன் பேசுகிறாரு? விசிகாவை சார்ந்த பல சட்டமன்ற உறுப்பினர்கள், மூத்த நிர்வாகிகள் திமுக விசுவாசமாக்குறாங்க. நம்ம மட்டும் சொல்லலை, சட்டமன்றத்தில் அவங்களே புகழ்றாங்க. சரிங்களா? உங்கள் வேலை என்ன? ஓட்டுக்கு வாங்கினீங்களா, கூட்டணி வச்சிங்களா, அதோடு முடிஞ்சு போச்சு. அந்த கூட்டணி கட்சி துதிப்பாடுவதும் ஐயா ஸ்டாலின் யார் தெரியுமா, திராவிடம் நடுங்குகின்றது, உதயநிதி யார் தெரியுமா, இப்படியே பேசியிருந்தா எப்படி அது? இந்த அறிக்கை நான் முழுமையாக வாசிக்க. ஏன் இந்த வேலை யாருன்னா பேசினாங்களா? சிபிஎம் பேசினாங்களா, சிபிஐ பேசினாங்களா? இல்லை, அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஜனநாயகத்தன்மை கிடையாது. எங்கள் தலைவருக்கு தான் இருக்குது, அதுக்கும் சப்போர்ட் பண்ணுறானுங்க. நியாயமாக எதுக்கு பேசியிருக்கணும்? சீட்டுக்கு கொடுக்கறதுக்காக பேசியிருக்கணும். இந்த 8 சீட்டு வாங்கிட்டு வெளியே வந்து என்ன சொன்னார் இவர்? நாங்கள் மகிழ்ச்சியாக தான் வாங்கிக்கணும், எந்த பிரச்சனையும் கிடையாது. அதாவது காங்கிரஸு தாவியாக்கா ஓட போகிறாங்க ஒரு செய்தி வந்துச்சுல்ல, அப்போ இவர் தான் வர்றாரு, அதான் போக மாட்டாங்க, நாங்கள் ஒற்றுமையாக தான் இருப்போம். இவர் எனக்கு ஒன்று புரியவே இல்லை. எனக்கு யார் இந்த கூட்டணி விட்டு வெளியே போகிறதா இருந்தாலும் உள்ளே வந்தாலும் ஃபஸ்ட்டு வாய்ஸ் அண்ணன் தான் இருக்குது, தலைவர் தான் இருக்குது. இன்னொன்று பாருங்கள், ஆச்சரியம். தேமுதிகக்கு இவ்வளோ சீட் கொடுக்கறது நியாயமா? தேமுதிக ஒன்றுமே இல்லையே, அங்கீகரிக்கப்பட்ட கட்சி இல்லையே, அவங்க கிட்ட சின்னம் இல்லையே. உங்ககிட்ட சின்னம் இருக்குது, அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக மாறிட்டீங்க. அவங்களுக்கு 10 சீட் கொடுக்குறதாகவும் விசிகா விட அதிகமான சீட்டு கொடுக்குறதாகவும் சொல்கிறாங்களேன்றப்போ அண்ணன் ஒரு பதில் சொன்னார். 1000 தான் இருந்தாலும் அவங்க ஒரு காலத்தில் எதிர்கட்சியாக இருந்தவங்க. நாங்கள் சிஎம் வேட்பாளராக விஜயகாந்த் அறிவிச்சோம் மக்களவை கூட்டணியில். அப்போ இந்த ஒரு பாரம்பரியத்தை என்ன பண்ண போகிறீங்க? பாரம்பரியத்தை பண்ண போகிறோமா? காங்கிரஸ் கட்சி கூட தான் தமிழ்நாடு ஆட்சி செஞ்சிச்சு. என்ன பண்ணலாம்? கூப்பிட்டு காங்கிரஸுடைய தலைவரை முதலமைச்சர் வேட்பாளர் அறிவிக்கலாமா, துணை முதலமைச்சர் ஆக்கலாமா? ஒரு காலத்தில் இருந்ததை இது அந்த கட்சி கேட்கணும். பிரேமலதா கேட்கணும், ஏன் எங்களுக்கு தகுதி இல்லையா? அந்த அம்மா கேட்பாங்கன்னா என்ன கேட்பாங்கன்னா, ஏன் எங்களுக்கு இந்த கார் வாங்க தகுதி இல்லையா? எங்களுக்கு ஒரு கேப்டனின் குடும்பத்திற்கு கார் கூட வாங்க தகுதி இல்லை, அந்த தகுதி பற்றி பேசிட்டு இருக்காங்க. அப்புறம் அவங்க தம்பிக்கு சீட்டு கொடுத்தோன்னு பார்த்தீங்கன்னா, ஏன் சுதீஷுக்கு கொடுக்கக்கூடாதா? அவர் எத்தனை வருஷமே கட்சி இருந்தார் தெரியுமா? அவர் இந்த கட்சிக்காக ஒழிச்சா தெரியுமா? அவர் உங்கள் தம்பி, அதனால நீங்கள் சீட்டு கொடுத்துருக்கீங்க, வேற ஒன்றும் கிடையாது. ஏன் அந்த கட்சியில் காலம் முழுக்க எனக்கு தெரிஞ்சு நம்ம மீசை ராஜேந்திரன் அண்ணன் போலீஸ்லாம் நடிப்பார், போலீஸ் என்றாரு, போலீஸ் கதாபாத்திரம் நடிப்பார் அவர், மீசை ராஜேந்திரன். அவருக்கு தான் கட்சியில் ரொம்ப நாளாகிறாரு, கேப்டன் மாதிரியே பேசுறாரு. அவருக்கு கொடுக்குறது அந்த எம்பி சீட், அந்த மாநிலவை கொடுப்பீங்களா? கொடுக்க மாட்டீங்க. அப்போ தான் ஆடாவிட்டாலும் தன் தசையாடும். சரிங்களா? அதுக்காக தான் ஆடுறதுக்காக கொடுத்துருக்காங்க. ஆனால் இவர் வாலண்டரியாக உள்ள போயிட்டு கருத்து சொல்கிறாரு. அதாவது தொடர்ந்து 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 ஏன் இப்படி வாலண்டரியாக போய் பேசுகிறாரு? அப்படி பேசி என்ன ஆக போகுது? அவங்களுக்கு குறைவான சீட் கொடுத்துருந்தா கூட பரவாயில்ல, திருட்டுத்தனமாக உங்களை அமிச்சு அவங்களுக்கு சீட் தராங்க, அப்போ நீங்கள் பேசலாமா? கமலஹாசன் என்ன சொன்னார்? வேணாப்பா சீட்டே வேணாயா. ஏயா வேணாம்? ஆள் இல்லையா? புரியுதுங்களா? ஆளு இல்லை, செலவு பண்ணுறதுக்கு பணம்னாவோ திமுக கொடுக்க போகுது, அதை விட்டுருங்க. நீங்கள் யார் போயிட்டு இதெல்லாம் போராடணுங்கிறது? அவர் கமலஹாசன் யாருக்கு கூட்டணி வச்சிருக்காரு?
திமுக கிடையாது, ரெட் ஜெயின்ட்டோட கூட்டணி வச்சிருக்காரு. ம். அப்போ அது பட ரீதியாக நீங்கள் படம் பண்ணிட்டு போங்க, என்ன வேணால் பண்ணிட்டு போங்க. இப்போ ரஜினி கமல் அவர்கள் சேர்ந்து நடிக்கிற படத்தை கூட வந்து ரெட் ஜெயின் தான் வச்சிருக்கு. ம். அப்போ இவ்வளோ விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கு, அது சூப்பர். அது நீங்கள் நடிகராக உங்களை யாருன்னா குறை சொல்கிறோமா? இப்போ என்னைக்காவது நம்ம கமலஹாசன் அவர்களை நடிகர் டுபகூர் பாய் ஒரு ஒன்றுமே தெரியல அப்படிலாம் பேசிட்டு, சிறப்பான நடிகர் நீங்கள் அந்த நடிப்புக்காக அந்த சினிமாவுக்காக எல்லாத்தையும் அர்ப்பணிக்கிறீங்க. ம். அதெல்லாம் நம்மளுக்கு மாற்றுக்கிறதே கிடையாது. என்ன ஒன்று படம் தான் யாரும் புரிய மாட்டுது, ரஜினிகாந்த் அவரோட செல்வாக்கும் உங்களுக்கு விரும்ப மாட்டுது. அவ்வளோ அதை விட்டுங்க. நீங்கள் அரசியலில் அவர் என்ன நினச்சார்? இப்போ டார்கெட்னா அரசியலுக்கு வந்தோம், கட்சி ஆரம்பித்தோம், கட்சியில் சேர்ந்தவங்களாம் என்ன பண்ணாங்க, நமக்கு முன்னாடி திமுக போய் சேர்ந்துட்டாங்க, சரி நம்மளும் பின்னாடி போய் சேர்ந்தோம்னா அவரும் போய் சேர்ந்துட்டாரு, இன்னைக்கு வந்து எம்பி ஆகிட்டார். சரிங்களா, அது வந்து முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் என்ன நினைக்கிறாரு, சரி எப்போ கட்சி இணைக்கலாம், கட்சி இணைக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணோன்னா நம்ம கட்சி வந்து செயல்படாமல் இருக்கணும். அதுக்கு என்ன பண்ணோன்னா நம்ம தோழமையோடு இருக்கணும். இவங்க என்ன பண்ணிருக்காங்க, 2 சீட் கொடுக்க வந்திருக்காங்கம்மா. அந்த கட்சியில் கூடிய ஒருத்தர் பேசியிருந்தார், நான் பார்த்தேன், 2 சீட் வந்து திமுக கொடுக்குறது வந்து என்ன சொல்லிதுன்னா, எங்கள் சின்னத்தில் நில்லுங்கன்னு. இது அதுக்கு எது நான் சும்மாவே இருக்கலாமே, புரியுதுங்களா? இப்போ எனக்கு தெரிஞ்ச அந்த அவங்க பத்மபிரியா அவங்க வந்து விருப்ப மனு கொடுத்துருக்காங்க, அவங்க எம்என்எம், புரியுதுங்களா, மக்கள் நீதி மையம். அப்போது அவங்களுக்கு ஒரு சீட் திமுக கொடுக்குதுன்னு வச்சிங்களேன், அப்போ அந்த கணக்கு சரியாயிடுதுல்ல. நம்ம நின்னாலும் நம்ம இப்படி தான் வாங்குறோம், நிக்கலாலும் இப்படி தான் வாங்குறாங்க, மொத்தத்தில் நம்மால் தம்ப அவங்க அப்படின்னு ஒரு மன திருப்தி கிடைக்கும் தான். அப்போ மகேந்திரனுக்குமே சீட் கொடுக்க வாய்ப்பு இருக்குது. அப்போ ஆல்ரெடி கமலஹாசன் கட்சிக்கு சீட் கொடுக்குறாங்க தான். எதுக்கு இதெல்லாம்? எப்படி வந்து அடுத்த பார்லிமெண்ட்டில் கட்சி இணைப்பு விழா நடக்கும்னு நினைக்கிறேன். அந்த பார்லிமெண்ட் எலெக்ஷனில் மக்கள் நீதி மையம் திமுகவோட வந்து இணைஞ்சிருவாங்க. ஸோ அதுக்கப்புறம் அப்சல்யூட்லி அவருக்கு வந்து நம்ம மக்கள் நீதி மையத்தினுடைய தலைவர் நடிகர் கமலஹாசனுக்கு ஒரு துணை பொதுச் செயலர் கொடுக்க மாட்டாங்களா? ஒரு முதன்மை செயலர்கள் கொடுக்க மாட்டாங்களா? கண்டிப்பாக கொடுப்பாங்க. அதெல்லாம் நல்லா மதிப்பாங்க. அதாவது திரு உதயநிதி அவர்கள் கமலஹாசன் அவர்கள் அறிவாலயத்துக்கு வந்தால் வாசல் வரைக்குமே வரவேற்கிறாரு. அண்ணன் திருமாமலை ஆட்கள்லாம் உள்ளே போனாங்கன்னா அவங்க வந்து அவங்கள தான் உள்ளே போக வேண்டியதாக இருக்குது. இவங்களுக்கு கிடைக்கக்கூடிய மரியாதை எப்படி தான் இருக்குன்னு பாருங்கள். கேட்டால் ஒரு நடிகர். அப்போ இந்த சினிமா மோகன்றது திமுகக்குள்ளேயுமே இருக்குதான். அப்போ அண்ணன் திருமா என்ன பண்ணுறாரு இன்னைக்கு, இந்த என்ன சொல்கிறது, பல விஷயங்களை எப்படி நம்ம அவருக்கு அறிவுரை சொல்கிற அளவுக்கு நமக்கு அறிவு கிடையாது. ஆனாலும் அவர் பண்ணக்கூடியதெல்லாம் பார்த்துட்டு நமக்கு கடந்து போகவும் முடியாது இல்லையா? உங்கள் கட்சியினுடைய சீட்டை பற்றி நீங்கள் பேசுகிறீங்கன்னா ஒரு நியாயம். எனக்கு என்ன தெரியுமா, இப்போ இந்த 8 சீட் வந்து வாங்கினாரு, அப்போ கூட வெளியே வந்து இந்த 8 சீட் எங்களுக்கு பத்தலைங்க, இது எங்களுக்கு போதாதுங்க, இருந்தாலும் ஒரு வழியெல்லாம் வாங்கிக்கணும்னு சொன்னால் கூட பரவாயில்ல, வரப்பே மகிழ்ச்சியோடு வரீங்க அப்படின்னா நம்ம அதை எப்படி எடுத்துக்கிறதுன்னு தெரியல. இப்போ வந்து ஆம்ஸ்ட்ராங் அவங்க மனைவி பொற்கொடி வந்து அதிமுக கூட்டணி வச்சு திருவிக நகரில் வந்து போட்டியிட போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் வெளியாகிட்டு இருக்கு. அதை பார்த்தீங்களா? இல்லை, அது உண்மையான தகவல் தான். ஏன்னா நான் முதல்ல என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, இதுவரைக்கும் நேரடியாக நான் ஒரு வேட்பாளர் வந்து வெற்றி பெறணும் அப்படின்னு நான் பதிவு பண்ணல. ஆனால் என் மனசுல இருந்து சொல்கிறேன், உண்மையாகவே அன்னியார் பொற்கொடி ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் வெற்றி பெற்று சட்டமன்றத்திற்கு போக வேண்டும். அதுதான் சரியான ஒன்றாக இருக்கும். இந்த திமுகவின் ஆட்சி காலத்தில் படுகொலை செய்யப்பட்ட அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் அவர்களுக்கு ஒரு குறைந்தபட்ச ஒரு நீதியாவது கிடைக்கும் அப்படின்னா அவங்க நிச்சயமாக சட்டமன்றத்திற்கு செல்வதன் மூலமாக அந்த நீதி கிடைக்கும் நம்புகிறேன். எப்படிப்பா கிடைக்கும்ன்றதெல்லாம் வேறப்பட்ட விஷயம். ஏன்னா அண்ணன் ஆம்ஸ்ட்ராங்கோட நான் பழகியவன், அவர் வந்து ஒரு அரசியல் ஆசான் எனக்கு. அவருடைய அரசியல் இன்னைக்கு இந்த கூட்டணி அதெல்லாம் வந்து அவருக்கு வந்து காம்ப்ரமைஸ் இல்லாமல் இருந்துச்சு. அவர் வந்து வெளிப்படையாக சொல்லியிருக்காரு, நான் அதிமுகவையோ திமுகவையோ வந்து முதலமைச்சர் ஆக்கிறதுக்கு நான் கட்சி நடத்தலாம் சொல்லியிருக்காரு. ஆனால் இன்றைக்கு இருக்கிற சூழல் அண்ணன் இல்லை. ஏன்னா அவர் இருந்தால் மட்டுமே தான் அவருடைய அரசியலை அவர் நினைத்தபடி செய்திருக்க முடியும். அதுக்காக வந்து எல்லோருக்குமே எல்லாருடைய குவாலிட்டி வந்து இருக்கும் தான், அதனால் குறை சொல்லலாம் விரும்பல. அவர் வந்து இன்னைக்கு இல்லை. அப்போ இன்னைக்கு குறைந்தபட்சமாவது அவருடைய மரணத்திற்காவது அவருடைய படுகொலைக்காவது ஒரு நீதி கிடைக்கணும் இல்லையா? அது அப்படியே விடக்கூடாது இல்லையா? அதனால அன்னியார் பொற்கொடி ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் எங்கு நின்றாலும் அவர்கள் வெற்றி பெற வேண்டும். ஒரு அதிமுக நின்றாலுமே கூட அவர் வெற்றி பெற வேண்டும் என்பதை நானே விரும்புகிறேன். ஏன்னா இவர்களுடைய வெற்றி என்பது முக்கியமானது. இவங்களுடைய வெற்றி என்பது ஏதோ அவங்களுக்கான வெற்றி மட்டுமே கிடையாது. அது திமுகவுடைய ஆட்சி காலத்தில் படுகொலை செய்யப்பட்ட அந்த ஆம்ஸ்ட்ராங் அவர்களுக்கான ஒரு குறைந்தபட்ச ஒரு நீதியாவது இருக்கும்னு நினைக்கிறேன். நானும் நிச்சயமாக அவங்க வெற்றி பெறும்னு சொல்லிட்டு நான் வாழ்த்துறேன். நான் இல்லை, இப்போ அந்த தொகுதியில் நின்றாங்கன்னா அவங்களுக்கு வந்து வாக்காளர்கள் திருவிக நகர் தான் உங்களுக்கு குறிப்பாக அங்கே இருக்கக்கூடிய வேசார்பாடி, புளியந்தோப்பு இதெல்லாமே திருவிக நகருக்குள்ளே தான் வருது. பெரும்பான்மையாக இந்த பகுதி எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் பயணம் செஞ்ச பகுதி. ஆனால் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் தொடர்ந்து அந்த மக்களோடு பார்த்தீங்கன்னா ஈர்ப்போடு அன்போடு உயிர்ப்போடு இருந்த ஒரு பகுதி. அதனால் அந்த பகுதி மக்கள் நிச்சயமாக அதிமுகக்காக ஓட்டு போடுறாங்களோ இல்லையோ, அந்நியார் பொற்கொடி ஆம்ஸ்ட்ராங் அவர்களுக்காக வந்து நிச்சயமாக வாக்களிப்பாங்க நம்புகிறேன். அவங்களுடைய வெற்றி உறுதியாகுன்றதை நம்புகிறேன். நானே சொல்கிறேனே,
அவங்களுக்கு வந்து ஓட்டு போட்டு ஜெயிக்க வைங்க அவங்கள. ஏன்னா அவங்களுடைய வெற்றின்றது இந்த சமுதாயத்தில் ரொம்ப முக்கியமானது. ஏன்னா அந்த நாப்ஷருடைய கனவுன்றது ரொம்ப பெருசு. ஒரு ஒடுக்கப்பட்ட சமுதாயம், ஒரு படில சமுதாயம், பிற்படுத்தப்பட்ட சமுதாயம், இவர்களெல்லாம் ஒருங்கிணைந்து ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்ற வேண்டும் அப்படின்றதுல ரொம்ப முனைப்பா இருந்தவர். தமிழ்நாட்டில் அவரை போல வன்னியர் பறையருடைய ஒற்றுமை பேசியவர்கள் யாரும் கிடையாது. ரொம்ப வெளிப்படையாகவே பேசிய ஒரு நபர். ஏன்னா அவருடைய ஃபார்முலான்றது அம்பேத்கரிசம், கன்சிராம், மாயாவதி, இந்த அளவுக்கு ஒரு வெற்றி ஃபார்முலாவை கையில் எடுத்து வந்தவர். இங்க இந்த மண்ணில் அதை செய்வதற்கான சூழல்கள் காலங்கள் கணிக்கவில்லை என்றாலும் கூட அவர் வாழ்ந்த காலத்தில் தொடர்ந்து அதற்காக உழைச்சிட்டு இருந்தார். ஏன்னா அவர் தொடர்ந்து சொல்றது என்னன்னா, இது வந்து மிஷினரி மூவ்மெண்ட், நம்ம உழைச்சிட்டே இருப்போம் அப்படின்றது தான். இப்போ தமிழ் தேசியம் நாம் தமிழ் கட்சி முன்னெடுக்கிறாங்க. இன்னைக்கே அது வெற்றி பெறலாம் கூட அவங்க யாரோட கூட்டணி வைக்கிறது கிடையாது. ஏன்னா அது ஒரு காலத்தில் வெற்றி பெறும், நம்ம இன்னைக்கு இந்த வேலையை செஞ்சுட்டே இருக்கணும், அது வந்து அதோட வெற்றியை வந்து அனுபவிப்பாங்க, ஒரு நாள் வெற்றி பெற நம்பிக்கை தான். அந்த வகையில் இன்றைக்கு இருக்கிற சூழலில் வந்து இன்னைக்கு அவங்க ஆரம்பிச்சிருக்க தமிழ் மாநில பகுஜன் சமாஜ் கட்சி இப்போ ஆட்சிக்கு வந்துருமா கேட்டால் வராது. இப்போ எப்படி அண்ணன் திருமாவர்கள் வந்து நம்ம ஆட்சிக்கு வர முடியாது, தலித் முதலமைச்சர் ஆக முடியாது அப்படிலாம் சொல்லிட்டு அவர் கூட்டணி வைக்கிறாருன்னா, குறைந்தபட்ச நேரத்தில் என்ன பண்ண முடியுன்றது அவர் பண்ணிட்டு இருக்காரு. நமக்கு அது விமர்சனங்கள் வந்து இருக்கு, ஆனால் வந்து அவர் பண்ணுறது டோட்டலாகவே தப்புன்னு சொல்ல மாட்டேன் நான். அவர் அப்படி பண்ண வேண்டிய சூழல் வந்து இருக்கு. அப்போ அதே தான் வந்து இன்றைக்கு அன்னையார் பொற்கொடி ஆம்ஸ்ட்ராங் அவர்களுக்கும் வந்து ஏற்பட்டிருக்கு. அவங்க நிற்கக்கூடிய தொகுதியில் அவங்க ஜெயிக்கணும் அப்படின்றத நான் மனதார வாழ்த்துறேன், நான் விரும்புகிறேன். நான் புரட்சி பாரதம் கட்சியோட தலைவர் வந்து ஜெகன்மூர்த்தி அவர்கள் வந்து அதிமுகவில் வந்து 4 சீட்டு கேட்டிருந்தாங்க. ஆனால் அதிமுக என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, அதுக்கு முன்னாடியே சொல்லியிருந்தாங்க, எல்லாருக்குமே நாங்கள் யாரும் பாரபட்சம் பார்க்காம அவங்கவுங்க கேட்ட தொகுதியை நாங்கள் கொடுத்துட்டோம் அப்படிங்கிற மாதிரி அதிமுக சொல்லியிருந்தாங்க. அந்த வகையில் இவங்க வந்து 4 சீட்டு கேட்டிருந்தாங்க, அந்த இடத்துல வந்து அவங்க 1 சீட் தான் கொடுத்துருக்காங்க. அதனால அவர் கொஞ்சம் அதிருப்தியில் இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பேச்சு போய்கிட்டு இருக்கு. இல்லை, அவர் அதிருப்தியில் தான் இருக்கார். இது எப்படின்னா, நான் வெளிப்படையாக சொல்கிறேன், இது அண்ணன் ஜெகன்மூர்த்தி அவர்களுக்கும் புரட்சி பாரத கட்சிக்கும் இழைக்கப்படுகின்ற துரோகம், அநீதி தான். நமக்கு அதை பேச தயக்கமும் கிடையாது. எப்படி அண்ணன் திருமாவர்கள் வந்து கேட்கக்கூடிய தொகுதியை திமுக கொடுக்கலன்றதை நம்ம வந்து துரோகம் அநீதின்னு சொல்கிறோமோ, அதே தான் இது உழைப்பு சுரண்டல் தானே இதுவுமே. ஏன்னா உங்களுக்கு இன்றைக்கு புரட்சி பாரத கட்சின்றது ஏதோ சாதாரண ஒரு லெட்டர் பேட் கட்சி கிடையாது. அந்த கட்சி வந்து இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க பரவலாக பரவி இருக்கு. குறிப்பா வட தமிழ்நாட்டில் மிக வலிமையா இருக்கு. தமிழ்நாட்டினுடைய தலித் கட்சிகள்லேயே ஒரு தாய் கட்சி எதுனா புரட்சி பாரத கட்சி தான். ஏன்னா அதனுடைய நிறுவனர் மதிப்பிற்குரிய அண்ணன் பூவை மூர்த்தியார் அவர்களுடைய அந்த வீரம், அரசியல் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் யாரோடும் ஒப்பிடப்பட முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அரசியல் மாற்றத்தை, ஒரு புரட்சி ஏற்படுத்த சொல்லிட்டு வந்தார். காலம் அவரை இங்கே வைத்துக் கொள்ளவில்லை. அதன் பிறகாக அந்த கட்சியினுடைய தலைவராக அண்ணன் ஜெகன்மூர்த்தி வந்துட்டு அவரால் முடிஞ்ச விஷயங்களை பண்ணிட்டு இருக்காரு. அவர் வந்து திமுகவில் இன்னும் எம்எல்ஏவாக இருக்காரு, அதிமுகவிலையும் வந்து இதே கேவி குப்பத்தில் இப்போ எம்எல்ஏ வந்து இருந்துட்டு இருக்காரு. இந்த வகையில் வந்து அவங்க முதல்ல வந்து 4 தொகுதி கேட்டிருக்காங்க. கடைசியா வந்து 2வது கொடுங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஆனா அதையுமே இந்த கூட்டணி வந்து கொடுக்கலன்னா, நான் ஒண்ணு கேட்கிறேன், அமமுகக்கு டிடிவி தினகரனுக்கு 11 தொகுதி கொடுக்குறீங்க. அதே போல தமிழ் மாநில காங்கிரஸ்க்கு வந்து 5 தொகுதி கொடுக்குறீங்க. இந்த தமிழ் மாநில காங்கிரஸை விட அமமுக விட புரட்சி பாரதம் குறைஞ்சது கிடையாது. இவங்களோட பெரிய கட்சி. இப்போ அமமுகலாம் வந்து ஒரு குறிப்பிட்ட வாக்கு சதவீதமோ இல்லை வந்து ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தோட ஓட்டோ இல்லை இவ்வளோ வந்து இவங்க வச்சிருக்காங்க, எந்த ரிசல்ட்டுமே கிடையாது. அதே போல தமிழ் மாநில காங்கிரஸ்லாம் சொல்லவே கிடையாது. ஏதோ உங்க ஊர்ல வேணா அவரோட ஊர்ல இருக்கலாம். ஆனா புரட்சி பாரத கட்சிக்கு வட தமிழ்நாடு முழுக்க வந்து அடர்த்தியான பரவலான வாக்கு வங்கியே வந்து இருக்கு. சரிங்களா? அப்படிப்பட்ட கட்சிக்கு நீங்க 1 சீட் கொடுக்குறீங்கன்னா, இது அப்பட்டமான அதிமுகனுடைய அரசியல் தீண்டாமை, ஒரு சாதிய புத்தி, ரொம்ப மோசமானது. இது நான் வன்மையா கண்டிக்கிறேன். இது ரொம்ப அநீதி. இது என்ன, அமமுக நீ 11 சீட் வந்து கொடுக்குற, தமிழ் மாநில காங்கிரஸ் நீ 5 சீட்டு கொடுக்குறேன்னா எனக்கு புரியல. அதே போல் இந்திய ஜனநாயக கட்சின்னு ஒருத்தர் இருக்குது, பாரிவேந்தர், புதிய தலைமுறையோட ஓனர், அவருக்கு 2 சீட் வந்து கொடுக்குறாங்க. பாருங்க நீங்கள். அப்போ இது எனக்கு எப்படி உங்களுக்கு இந்த மாதிரி பண்ணுறீங்கன்னா, இது இந்த திமுகவில் எப்படி ஒரு சாதிய புத்தி, சாதி எண்ணம் இருக்கிறதோ அப்படியே தான் அதிமுக இருக்குது. அதிமுக ஒன்றும் அப்படியே வந்து புரட்சி இயக்கம் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. அதுவுமே இவ்வளோ மோசமான ஒரு சாதி எண்ணம் கொண்ட ஒரு கட்சி தான். இவங்க வேறு வழி இல்லாமல் அங்கே இருக்கிறாங்க. இப்போது நீங்கள் இதே அதிமுக அன்னையார் பொற்கொடி ஆம்ஸ்ட்ராங் 1 சீட் கொடுத்துருக்காங்கன்னா, அவங்க இப்போ தான் கட்சி தொடங்கியிருக்காங்க. நான் அதை கூட பேச மாட்டேன். ஆனால் இவர் எவ்வளோ நாட்கள் அவங்க கூட இருக்காரு. இப்போ ஜெகன்மூர்த்தி அண்ணனுக்கும் நீங்கள் அவ்வளோதான் கொடுப்பீங்க அப்படின்னா, அது அரசியல் தீண்டாமை, அரசியல் பழிவாங்கல். இது ரொம்ப மோசமான ஒரு செயல். ஏன் இப்படி ஒரு கேடுகட்ட செயலை திமுகவும் விசிகாக செய்து அதிமுகவும் வந்து புரட்சி பாரத கட்சி செய்யுதுன்னா ரொம்ப மோசமானது. ஒரு அரசியல் தீண்டாமை தான். எனக்கு என்னன்னா, இப்போ இவங்கெல்லாம் இவங்களை வந்து அண்டிருக்காங்கன்ற ஒரு திமிர்தனத்தில் தான் நீங்கள் பண்ணுறீங்க. அதிமுக திமுக ஒரு நாள் இவர்கள் எல்லாம் ஒருங்கிணைந்த ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றுவார்கள். அந்த நாள் வந்து வெகு விரைவில் வரணும் அப்படின்றத நான் வந்து விரும்பக்கூடியது.
இப்போ அதிமுக ஆட்சிக்கு வந்தால் ஃப்ரிட்ஜு கொடுக்குறேன் மகளிருக்கு அப்படிங்கிற மாதிரி மகளிரை கவர் பண்ணுற மணிக்கு ஒரு அறிவிப்பு விட்டுருக்காரு. அப்புறம் பார்த்தா 3 சிலிண்டர் கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஆண்களுக்கு இலவச பஸ் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த இலவசங்களை எல்லாம் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? எப்படி பார்க்குறது, மக்களை ஏமாத்துறாங்கன்னு பார்க்குறேன். நீங்கள் ஒன்று கேட்டிங்களே கேள்வி, மகளிருக்கு ஃப்ரிட்ஜு கொடுக்குறேன்னா எப்படி வீட்டில் மகளிருக்கு ஃப்ரிட்ஜு கொடுத்தா இது அவங்க மட்டும் அதை ஹேண்டில் பண்ணுவாங்களா? அப்படி இல்லை பெரும்பாலும் ஃப்ரிட்ஜுங்கிறது மகளிர் பயன்படுத்துகிற கதையாக இருக்குது. இது நம்ம ஏன் நீங்கள் இப்போ பசங்க வந்து தண்ணி வச்சு குடிக்கணும், நான் சொல்கிறது இந்த தண்ணி அந்த தண்ணி வைக்கிறவங்க இருக்கிறாங்க, அது கவர்மெண்ட் தானே விற்கிறது டாஸ்மார்க்கு. நார்மலான ஃப்ரிட்ஜ் பெருவாதியோ யாரா இருந்தாலுமே அவங்க வந்து அது வந்து பெண்களை அப்போ வந்து பெண்களை வந்து அதிமுகவும் திமுகவும் ஒரு வீக்கர் செக்ஷனா பார்க்குது. உங்களை தான் சொல்றேன், உங்களுக்கு கோவம் வரல, உங்களை வந்து எப்படி பார்க்குறாங்க பாருங்க. உங்களுக்கு வந்து நியாயப்படி கோவம் வரணும். அதிமுக திமுகவும் பெண்களுக்கு ஓய்வூதியம் கொடுக்குறோம், பெண்களுக்கு உரிமை தொகை கொடுக்குறோம், பெண்களுக்கு கேஸ் கொடுக்குறோம், பெண்களுக்கு புடவை கொடுக்குறோம் அப்படி சொல்றாங்க இல்லையா, விஜய் சேர்த்துக்குங்க. இந்த 3 பேரும் உங்களை எல்லாம் அவர்கள் வீக்கர் செக்ஷனா பார்க்குறாங்க. நீங்க நியாயப்படி கோவம் வந்து அவங்களை திட்டுங்க, ஒரு 2 நிமிஷம் கொண்டாரும். திட்டுறீங்களா? இல்ல வேண்டாம். திட்டுங்கன்னா வேணான்னு சொல்றீங்க. இல்ல என்னது உங்களை வீக்கர் செக்ஷனா பாக்குறாங்க அவங்க. இப்ப ஆண்களுக்கு சொல்லுவாங்களா? சொல்ல மாட்டாங்க. ஆனா எடப்பாடி வந்துட்டார், ஆண்களுக்கும் ஃப்ரீ பஸ்ன்னு வந்துட்டாருன்னு வச்சுங்களேன். இல்ல ஆண்களுக்கும் ஃப்ரீ பஸ் பெண்களுக்கும் ஃப்ரீ பஸ் அப்படின்னா போக்குவரத்து துறை என்ன இழுத்து மூடி போயிருவாங்களா? போக்குவரத்து இழுத்துலாம் போட மாட்டாங்க. டாஸ்மார்க் இன்னும் அதிகமா தரப்பாங்க. என்ன நம்ம கிட்ட கைவசமா இல்ல, எல்லாரையும் குடிக்க வைப்போம். வீரன் சரக்கு மாதிரி ஒரு சூரன் சரக்கு அறிமுகப்படுத்துவோம். எவ்வளவு கேவலம் பாருங்க நீங்க. எப்படி இதெல்லாம் நீங்க பண்ணுவீங்க? என்ன பண்ண முடியும் உங்களால? ஓட்டுலாம் விழுந்துருமா? நீ நினைக்காத, ஓட்டுலாம் போட்டுருவாங்க. களத்தில் வந்து திமுகவை அதிமுக மிஞ்சி விட்டது, வாக்குறுதி அள்ளி விட்டாரு. உண்மையா சொல்றேன், நான் சொல்றேன், இலவசங்களை கொடுக்காத ஒரே ஒரு கட்சி நாம் தமிழர் கட்சி மட்டுமே தான். ஏன்னா அவங்க தான் இலவசங்களை கொடுக்காமல் வாழ்வாதாரத்தை கொடுப்பது எப்படி, உன் வருமானத்தை உயர்த்துவது எப்படி, தமிழ்நாட்டினுடைய தமிழையும் கல்வியையும் மருத்துவத்தையும் சுகாதாரத்தையும் மேம்படுத்துவது எப்படி சொல்லிட்டு ஒரு திட்டம் வச்சிருக்காங்க. திட்டம் கிடையாது, அரசியல் கனவு. நம்ம என்ன பண்றோம், அந்த கட்சிக்கு இவங்கன்னா ஆட்சிக்கு வர போறாங்களா, சீமானா முதலமைச்சராக போறாரு சொல்லிட்டு கிண்டல் பண்ணிட்டு இந்த இலவசங்களை கொடுத்து மக்களை ஏமாற்றி ஊழல் செய்யக்கூடிய இந்த கட்சிக்கு தேர்ந்தெடுக்கிறோம்னா நம்மள அவமானப்படணும் நியாயமா. சீமானா வந்துட்டு போறா, நீ போட்டாதான் வர முடியும். ஒரு முறை போட்டு பாரு, வரலன்னா கேளு. சரிங்களா? உங்களுடைய மனசுக்கு எது பிடிச்சிருக்கோ அந்த கட்சிக்கு வந்து அவங்க விருப்பப்பட்டு ஓட்டு போட போறாங்க. இப்போ வந்து ஒரு ஊடகங்கள் நினைச்சாதான் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. அது மனசு மத்தியில வந்து வேலை செய்யணும், திட்டங்கள் வந்து வேலை செய்யணும். அப்போ விஜயும் வந்துட்டாரு, மாற்றத்தை கொடுக்க போறேன். எவ்வளவு வந்தாரு? 2500. அவர் 6 சிலிண்டரா? 6 சிலிண்டர் கொடுத்து அவ்வளவுதான் போதுமே. அப்புறம் வந்து இன்னும் கொஞ்ச நாள்ல வந்து வீட்டுக்கு ஒரு அரிசி மூட்டை, மாதத்துக்கு ஒரு அரிசி மூட்டை, காய்கறி செலவுக்கு ஒரு 1000 ரூபாய் இதெல்லாம் கொடுத்துட்டு, அதாவது நீ காலைல தூங்கி எழுந்து வீட்டிலே இருந்துக்கலாம், வேலைக்கு கூட போக தேவையில்லை, அந்த அளவுக்கு பண்ணிட்டு இருக்காங்க பாருங்க. இந்த தமிழ்நாடு உருப்பிடுமா? இல்லை இந்த கட்சிகள் தான் உருப்பிடுமா? மக்களை சோம்பேறி ஆப்பதற்காக பல திட்டங்களை கொண்டு வந்து அதையெல்லாம் நியாயப்படுத்தி உரிமை தொகை கொடுக்குற அத்தை கொடுக்குற எத்த கொடுக்குற சொல்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏமாற்று வேலை தான். ஆனால் ஓட்டு போடுவாங்க. நான் சொல்கிறேன் பாரு, திருப்பி சொல்கிறேன் பாருங்க, திமுகவை விட களத்தில் அதிமுக என்று மிஞ்சி விட்டது. ஃப்ரிட்ஜ் இல்லை, நீங்களும் ஃப்ரிட்ஜ் வரலையே, வாஷிங் மிஷின் கொடுக்க போறீங்கன்னா தெரியல. வாஷிங் மிஷின் சொல்லுவார் பொழுது. வாஷிங் மிஷின் வந்து தேர்தல் நேரத்தில் வாஷிங் மிஷின் வரும், அயன் பாக்ஸ் வரும், வேறு என்ன வேணும், ஃபேன் 2 ஃபேன் வரும், ஒரு ஃபேன் சீலிங் ஃபேனு, ஒரு ஃபேன் டேபிள் ஃபேனு. அப்புறம் வந்து இதே மாதிரி பண்ணிட்டே இருந்தீங்கன்னா வச்சுங்களேன், ரொம்ப ஆயிடுச்சுன்னா ஏசி கொடுத்துருவாங்க எல்லாருக்கும். கரண்ட் பில் யார் கட்டுவா? அதையும் உயர்த்திடுவாங்க. உயர்த்திடுவாங்க. அப்புறம் அவ்வளோதான். பாருங்க, நீங்க எதை கொடுக்கணுமோ அதை கொடுக்க மாட்டாங்க. ஹாஸ்பிட்டலுக்கு போனால் உட்காரத்துக்கு நீட்டான சேர் இல்லை, ஒரு ஒழுங்குபடுத்துறதுக்கான எந்த வசதியும் இல்லை, கழிப்பறைகள் சுத்தமாக இல்லை, ஸ்கூலில் குழந்தைகள் பயன்படுத்தக்கூடிய அந்த டாய்லெட்டு அவ்வளோ மோசமாக இருக்குது. உள்ளே போனீங்கன்னா வாந்தி எடுத்துருவீங்க, அந்த அளவுக்கு கேடு கட்ட நிலையில் வந்து இருக்குது. ஸ்கூலுடைய கைப்பிடி சுவர் விழுந்து பையன் செத்து போயிட்டான். எதை மேம்படுத்தணுமோ எதில் பண்ணணுமோ அதை விட்டுட்டு நான் ஃப்ரிட்ஜு நீங்கள் நினச்சிருக்கீங்களா ஃப்ரிட்ஜில் டபுள் டோர் கொடுப்பாருன்னு சொல்லிட்டு இவ்வளோ ஒன்று தான் இருக்கும். இந்த பீர் பாட்டிலாம் வச்சுருப்பாங்க, அந்த அளவுக்கு வந்து ஒரு அளவு ஃப்ரிட்ஜ் வேறு கொடுப்பாங்க. டிவி கொடுத்துலாம் கலைஞர் எவ்வளோ பேர் டிவி கொடுத்தாரு? அவ்வளோதான் கொடுக்க முடியும். உங்களுக்குன்னா வந்து எல்இடி டிவியை கொடுப்பாங்க. அந்த அளவுக்கு பாரு மோசமாக வந்து பண்ணிட்டு இருக்காங்க. அவ்வளோதான். எடப்பாடி களத்தில் முந்தி விட்டார், இலவசங்களை வாரி அறிவித்து விட்டார். நம்ம யோசிச்சு தமிழர்களுக்கான ஆட்சியும் தமிழ் மக்களுக்கான ஆட்சி அதை கூட விட்டுரு, உன் வாழ்வாதாரத்திற்கான ஆட்சியை நீ வந்து தேர்ந்தெடுக்க போறியா, இல்லை திமுக அதிமுக ஓட்டு போட்டு நாசமாக போக போறியான்றது நம்ம இவங்க கையில் தான் விட்டுற போகிறோம். வேற ஒரு காலம் சந்திப்போம். நன்றி.